இந்த புஸ்தகங்களை பற்றி சொல்கிறதுக்கு முதல்ல இந்த ராமநாம வங்கியை பற்றி ஒரு லைன். இந்த ராமநாம வங்கின்றது இந்த ராமநாம பிரச்சாரத்துக்காகவே தனியாக நடத்தின்னு இருக்கா. அதனுடைய அலைடு ஒரு சார்ந்த ஒரு இதுவாக தான் இந்த முக்கியமான கிரந்தங்களை வெளியிடுறதுன்றத எந்த விதமான கமர்ஷியல் பர்பஸ் இல்லாமல், வியாபார நோக்கு இல்லாமல் கொண்டு வரா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இதில் அடுத்தது இதில் இந்த பல ஸ்ரீமத் பாகவதம், மகாபாரதம் இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றின புஸ்தகங்களை மற்ற மொழிகள்லேருந்து மொழிபெயர்த்து நாமத்தினுடைய பிரபாவத்தை சொல்கிறதுக்காக வெளியிட்டிருக்கா. அதில் இவாளுக்கு ஒரு பெரிய உறுதுணை நந்தலா. இந்த நந்தலாங்கிறவா ஒரு மிகச்சிறந்த பக்தை. அதில் என்ன விசேஷம்னாக்க, ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது, ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணும்போது ஒரு ஃபிக்ஷனை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுங்கிறது வேறு. இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக, ஆன்மீக சம்பந்தமாக இருக்கிற புஸ்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வருது அப்படிங்கும்போது அந்த ஒரிஜினலில் இருக்கிற கான்டெக்ஸ்ட் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தையும் அந்த டிரான்ஸ்லேஷனில் கொண்டு வரணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் இந்த நந்தலா பண்ணியிருக்கிற டிரான்ஸ்லேஷன் எல்லாத்துலேயுமே அந்த பாவமும் அந்த கான்டெக்ஸ்ட்டும் அந்த கிருஷ்ணனுடைய அருளில் அந்த வார்த்தைகள்லாம் அவ்வளோ ஒரு துல்லியமாக அமைஞ்சு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பான ஒரு மகத்துவம் அதில் அடங்கியிருக்கிறது. இதில் இவ ஒரு நூற்றுக்கணக்கான புஸ்தகங்கள் வெளியிட்டிருக்காருனாலும் குறிப்பாக சில புத்தகங்களை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அதில் ஸ்ரீமத் பாகவத ரகசியம் ஒன்று, ஸ்ரீமத் ராமாயண ரகசியம் இன்னொன்று, அப்புறம் இந்த ராமாயண ரசம் அப்படின்னு ஒரு புஸ்தகம். அதுக்கப்புறம் நந்தலா இந்த சுதர்ஷன் சக்கரான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கிருஷ்ண சாட்சாத்காரம் ஏற்பட்டவர். அவர் இந்த கிருஷ்ணனுடைய மகிமைகளை பற்றி ஒரு 4 வால்யூம், பகவான் வாசுதேவன் ஒன்று, பார்த்தசாரதின்னு ஒன்று, நந்தநந்தன் ஒன்று, துவாரிகாதீசன் ஒன்று. முதல்ல இந்த 4 புஸ்தகத்தை பற்றி ஒரு லைன் சொல்லியிருந்தேன். இதில் 4ல் நந்தநந்தன்கிறது கிருஷ்ணனுடைய பாலலீலை. விருந்தாவனத்தில் எல்லாரும் அவனை எப்படி அனுபவிச்சா, ஒவ்வொருத்தரும் அவளுடைய கருத்துக்களை அவளுடைய பார்வையிலேருந்து சொல்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அடுத்தது இந்த பார்த்தசாரதி, அது இந்த ஹஸ்தினாபுர லீலைகளை பற்றி சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த துவாரிகாதீசன்கிறது மதுராவினுடைய லீலைகளை பற்றி சொல்கிறது. இதில் ஒவ்வொரு பாலலீலை ஒன்று, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் கிருஷ்ணனுடைய லைஃப்பில் பற்றி நடந்தது. கிருஷ்ணனுடைய அவதாரத்தில், லைஃப்னு சொல்கிறத விட அவதார காலத்தில் ஏற்பட்டதை பற்றி சொல்லும்போது ஒவ்வொன்றுமே ஒரு அற்புதமாக நம்ம அந்த காலத்திலேயே நம்ம அங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் கொண்டு போய் நம்மளை விடுறது. அதில் நம்ம இதுவரைக்கும் காணாத பல விஷயங்கள், அறியாத பல விஷயங்களை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது துவாரிகாதீசனை பார்க்கும்போது துவாரகையில் கிருஷ்ணன் எப்படி அரசாண்டார், அப்போது எப்படி அவர் அந்த கிருஷ்ணனுடைய முழு பரிணாமமும் வெளிப்பட்டு நான் தான் அப்படிங்கிற அந்த அசர்ஷன் அதில் தான் கிடைக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒவ்வொருத்தருக்கு இந்த பகவான் வாசுதேவனில் முதல் 4 சாப்டரில் தத்துவங்களை பற்றி அவ்வளவு பிரமாதமாக சொல்லியிருக்கான். அதே மாதிரி இந்த பார்த்தசாரதி, அவன் ஹஸ்தினாபுரத்தில் இவங்களோடையே இருந்து கிருஷ்ணனோட இருந்து அதில் அந்த பகவத்கீதையை பற்றி ஒரு சாப்டர் இருக்குது. இந்த 4மே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காலகட்டங்களில் ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது பிடித்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இப்போ இந்த துவாரிகாதீசனில் சந்திரபாகு நதியில் ஒரு காலத்தில் இந்த யாதவர்களும் விருந்தாவனத்தின் கோபர்களும் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு கிரகண நாளில் சேர்ந்து அங்கே ஒரு அவங்க எல்லாரும் சந்தித்து ரொம்ப நாள் கழித்து ஒரு போன் வாமிங்கிறாங்க. நம்ம ஒன்று சேர்ந்து ஒரு சோஷியலைசிங் இந்த காலத்து வேர்டிங்கில் சொல்லணும்னா சொல்லலாம். அந்த இடத்துல அதை பார்க்கும்போது அந்த காலத்தில் அந்த சந்திப்பு நிகழும்போது நான் அங்கே இருக்கேன்,
அந்த நான் ஒரு கேரக்டராக அங்கே வந்து இருந்ததில் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் தான் ஏற்படுறது. அது மாதிரி இந்த பாகவத ரகசியம்ன்றது வந்து இவாளுடைய பப்ளிகேஷன்ஸ்லேயே ரொம்ப அவசியமானது, ரொம்ப முக்கியமான, ஆனால் மக்களுக்கு, வாசகர்களுக்கு, ஆன்மீகத்தில் நாட்டமுடையவர்களுக்கு குறிப்பாக அது வந்து சரியாக அறிமுகம் ஆகாமல் இருக்கிற புஸ்தகம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த பாகவத ரகசியத்தில் என்ன ஒரு பெரிய விசேஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பாகவதம், மகாபாரதம், ராமாயணம் எது எடுத்தாலும் மார்க்கெட்டில் இப்போ ஆன்மீகமே ஒரு பெரிய மார்க்கெட்டில் பிஸ்னஸாக தான் இருக்குது. ஒரு கன்சைஸ்டாக ஏதோ ஒரு சிறுகதை மாதிரி ஒரு கண்ணனுடைய கதைகளை ஒரு ஃபிக்ஷன் மாதிரி தான் சொல்கிறாங்களே ஒழிய பாகவதனுடைய அடங்கி இருக்கிற என்ன உண்மை, என்ன கருத்து அப்படிங்கிறத வந்து டோங்கரே மகராஜ் அப்படின்னு குஜராத்தில் ஒரு பெரிய மகான் இருந்தார். பெரிய உபன்யாசகர்த்தா, பாகவதத்தில் அத்தாரிட்டி அவருடைய உபன்யாசங்கள் வந்து யூடியூப்பில் கூட பல பிற மொழிகளில் கிடைக்கும். அது எல்லாத்தையும் அவருடைய வந்து அத்தாரிட்டி ஆன் பாகவதம்னு சொல்லுவாங்க. அவர் வந்து உபன்யாசம் சொல்ல வந்தால் லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க கேட்குறதுக்கு. அவருடைய உபன்யாசங்களெல்லாம் தொகுத்து அவங்க வந்து குஜராத் மொழியில் முதல்ல வெளியிட்டிருந்தாங்க. அதை வந்து ஹிந்தியில் மொழியாக்கம் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நந்தலாக்கு கிடச்சி அதை வந்து தமிழில் மாற்றி அவங்க வந்து அதை வெளியிட்டிருக்காங்க. அது குஜராத்தில் ஒரிஜினல் மூலத்தை வந்து அவங்க ஒரு இவ்வளவு நாமங்கள் எழுதுகிறவங்களுக்கு வந்து அதை பிரசாதமாக கொடுக்கறதுன்ற ஒரு கட்டுப்பாடு இன்றையளவும் வைத்து கொண்டு இருக்காங்க. இங்கே இவங்களும் இந்த நாமா பவன் நாமா பப்ளிகேஷன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க, அது வந்து 13 லட்சமோ என்னமோ நாமம் எழுதி கொடுக்குறவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறது, இல்லைன்னா 1 கோடி நாமத்துக்கு அந்த நோட்டு புஸ்தகங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்களுக்கு அது பிரசாதமாக கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க. அதாவது வெறும்ன ஒரு பணத்துக்காக கொடுக்கறதுன்ற விற்கிற புஸ்தகமாக இல்லை. ஏன்னா இவங்க வந்து அந்த புத்தகங்கள் வெளியீட்டை வந்து ஒரு வியாபார நோக்காக கண்டிப்பாக பண்ணலை. அந்த ஆன்மீகமாக இந்த புத்தகங்கள் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக செஞ்சுட்ருக்காங்க. அந்த பாகவத ரகசியத்தில் அவருடைய உபன்யாசத்தில் எப்படின்னாக்க, அந்த கதையை மேலோட்டமாக சொல்லிட்டு, கதையினுடைய முக்கிய கருத்துக்கள் அந்த ஓட்டமாக அப்படியே சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு நிலையிலையும் அது மனிதனுடைய குணங்கள் எப்படி இருக்குது, எதனால் மனிதன் எப்படி இருக்கான், இதில் எப்படி நம்ம மாறணும், இதில் எப்படி நம்ம வந்து பகவான் அடையறதுக்கான வழி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கோர்வையாக சொல்லிட்டு வருவார். அது ஒவ்வொரு சமயத்தில் நமக்கு வந்து நம்மளை அறியாமல் நம்மளை குறிப்பிட்டு இப்படி தான் நம்ம பண்ணுறோன்றதை உணரணும். அந்த புஸ்தகத்தை முழுவதும் படித்து கருத்தூன்றி படித்து முடித்தான்னாக்கா அவனுடைய வாழ்க்கையே மாறிவிட முடியும். ஈவன் அவன் சாதாரண லைஃப்பில் கூட அவனுடைய லைஃப் வந்து ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ஏற்பட்டே ஆக வேண்டும். அந்த மாதிரியான ஒரு நந்தலாவுடைய டிரான்ஸ்லேஷன் அதில் வந்து பார் எக்ஸலன்ஸ். ராமாயண ரகசியம் அதுவும் இதே மாதிரி ராமாயணத்தை பேஸ் பண்ணி ஸ்ரீராமனுடைய ஒவ்வொரு குணாதிசயங்களை குறிப்பிட்டு அந்த ராமாயணத்தில் ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த நிகழ்வு வந்து நம்மளுடைய சாதாரண வாழ்க்கையில் என்ன குறிக்கிறது, இது மனிதன குணாதிசயங்களை என்ன குறிக்கிறது. இப்போது பாகவத ரகசியத்துலேயும் சரி, ஒரு இடத்துல வரும்போது சொல்கிறார், தன்னைத்தானே புகழுதல், எல்லாத்துக்கும் பயந்துன்னு இருக்கிறது, சந்தேகப்படுதல், இந்த மாதிரி உள்ள வந்தால் ராவணன். அதனால் இந்த ராவணன் அசுரர்கள் எல்லாம் நம்ம உள்ளே இருக்காங்க. இப்போ நம்ம சாதாரணமாக உபன்யாசங்களில் போனால் ஒரு கதை சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருக்க வழியை அதில் உள்ள ஒரு வைஷ்ணவ பரிபாஷையில் வந்து அதை இந்த உபதேசம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு தத்துவம் உள்ளுக்குள்ளே என்ன அடங்கியிருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்கிற விதத்தில் ஏற்பட்ட உபன்யாசங்களின் தொகுப்பு தான் இந்த பாகவத ரகசியமும் ஸ்ரீ ராமாயண ரகசியமும். இந்த சுதர்ஷன் சக்கரா அது ராமாயண ரசம்னு ஒரு 4 வால்யூமில் ஒரு இருக்குது. அந்த 4 வால்யூம் ஒருத்தர் படித்தாருனாக்க, ஓஹோ, ராமாயணத்தை பற்றி இவ்வளவு புதுமையான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா ராமாயண கதை ஒரு வாசித்து வரும்போது பொதுவாக ராமாயணம்னா மார்க்கெட்டில் ஒரு 100 பக்கத்தில் கன்சைஸ்டு ராமாயணம், கன்சைஸ்டு அப்படின்னு தான் இருக்குது. இதில் வந்து ராமாயண சம்பந்தமாக அதில் ராமனுடைய வாழ்க்கை காலத்தை பற்றி அதில் சொல்கிறாரு. அவன் 72 சதுர 64 சதுரயுகமோ நம்ம வாழ்ந்துருக்கான் அப்படின்னா அவனுடைய காலம் என்ன, அப்போ ஒவ்வொரு அயோத்தியா நாட்டை ஆண்டு வந்த அந்த ஒவ்வொரு அரசர்கள்ட்டையும் அவன் பட்ட பாடு என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து மற்ற ஒரு சரித்திரங்களில் நான்
பொதுவாக இந்த ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறவங்களுக்கான தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சரித்திரங்கள் பார்க்கும்போது சைத்தன்ய மகாபிரபுவோட சரித்திரம், கிருஷ்ண சைத்தன்யர்னு ஒரு வால்யூம் இருக்குது, சைத்தன்ய சரிதாமிரதம்னு ஒரு வால்யூம் இருக்குது. இந்த கிருஷ்ண சைத்தன்யருங்கிறது ஆத்ரேயாங்கிறவர் வந்து பண்ணின டிரான்ஸ்லேஷன். சைத்தன்ய சரிதாமிரதம்ங்கிறது இந்த நாம பிரபாவம் அந்த ஒரு வம்சத்தில் வருது. சமர்த்த ராமதாசருடைய சரித்திரம் இருக்குது. அதில் வந்து ஏராளமான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி இந்த நாத் சம்பிரதாயமே வந்து வைஷ்ணவ சம்பிரதாயம் தான் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து சான்றுகளோடு எடுத்து உரைக்கிறாங்க. அந்த இதில் ஞானேஸ்வர் சரித்திரம், சோகாமேளர் சரித்திரம், இந்த மாதிரி பல மகான்களுடைய சரித்திரம், கபீர்தாசர், இந்த கர்க சம்ஹிதைன்னு இருக்குது. இந்த கர்க சம்ஹிதைன்னு இதில் தமிழில் கொண்டிருக்கிற பல கிரந்தங்கள் இங்கே இருக்கிற பஜனை சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இருந்ததுக்கான அந்த மாதிரி புஸ்தகங்கள் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. இந்த கர்க சம்ஹிதை, இந்த கர்க சம்ஹிதைக்கு அப்புறம் கோபால சம்பு அப்படின்னு ஒரு புஸ்தகம். அது வந்து ஒரு ஒரு நாடக பாணியில் அதை விவரிக்கிறதே கஷ்டம். அது எப்படி தான் வந்து அவள் எழுதினா அந்த ஒரு அனுபவித்து அதை வந்து எப்படி தமிழில் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோபால சம்பு இதெல்லாம் வந்து ஒரு தலை சிறந்த ஒரு பப்ளிகேஷன்ஸு. ஞானேஸ்வர் மகாராஜோடைய சரித்திரம் இருக்குது. ஞானேஸ்வர் மகாராஜோட சரித்திரத்தோட கூட அவரோட ஞானேஸ்வரி பகவத்கீதையினுடைய வியாக்கியானம் அமேசிங். இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கவே முடியாது, பல இடங்களில் கிடைக்காது. எந்த விதமான ஒரு கலப்பம் இல்லாமல், எந்த விதமான ஒரு இன்க்ளூஷன்ஸ் வந்து எடிஷன்ஸ் இல்லாமல், எடிட் பண்ணாமல், பலவிதமான ஒரு நாம பிரபாவத்தை சொல்லக்கூடியது, நாம ராசோதயம், நாம ஜபத்தின் பலன்கள், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டலாக் பிரகாரம் பார்த்தோம்னாக்க சரித்திரங்கள் வந்து பல சரித்திரங்கள் இருக்குது. அப்புறம் இந்த சக்ரா வந்து பிரபு வருகிறார்னு ஒரு புக்கு கொடுத்துருக்காரு. அதில் வந்து அந்த பரதன் இந்த நாளுக்குள்ளே ஸ்ரீராமன் வந்து சேரலைன்னாக்க நான் வந்து தீ குளிச்சிடுவேன் அப்படிங்கிற, இந்த காலத்து இதில் சொல்லணுன்னாக்க தீ குளிச்சிடுவேன், அக்னி பிரவேசம் பண்ணிவிடுவேன்னு சொன்னது வெயிட் பண்ணிவிடுவோம். பிரபு வர போகிறார், பிரபு வருகிறார்னு சொல்கிற அந்த ஒரு கருத்தை வச்சுட்டு அவர் சொல்லியிருக்கிறது படிக்கணும். பக்தி பாகீரதின்னு அதே மாதிரி பகவத்கீதையில் 18 அத்தியாயம் இருக்குது. ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒரு கருத்தை எடுத்துகிட்டு சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு வந்து உண்மையாக பண்படுத்தி இப்போ ஒரு கடவுளுடைய அடையிறது எப்படி, நாம சொல்கிறதுனால என்ன பயன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகுந்த உதவியாக இருக்கிற மாதிரி இந்த பப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இது வந்து வெறும் என்ன சொல்கிறது, வெறும் ஒரு ஃபிக்ஷன் கிடையாது. அந்த அவங்களுடைய ஆன்மீக அனுபவ பிரபாவம் வந்து அப்படியே வெளிப்பட்டு வந்திருக்கு. அதை எளிய முறையில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜில் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லாமல் சாதாரணமாக இருக்கிற லாங்குவேஜில் பாகவதம் வந்து வேர்ட் ஃபார் வேர்ட் மீனிங்கில் இருக்குது. மகாபாரதம் வேர்ட் ஃபார் வேர்ட் மீனிங்கில் இருக்குது. வால்மீகி ராமாயணம் அதே மாதிரி இருக்குது. இந்த சுந்தரகாண்டம், அப்புறம் இந்த பகவன் நாம ராசோதயம், ஹரிகராத்வைத பூஷணம், அதே மாதிரி பக்தியில் சந்தேகம் ஏற்பட்டதுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு இந்த பக்தி சந்தேகத்வாந்த பாஸ்கரம் அப்படின்னு இருக்குது. அது இது இல்லாத ஒரு நம்ம புராண பற்றியோ எதுவுமே இல்லை. எல்லாமே பகவன் நாம சித்தாந்தத்தையும் போதேந்திராளுடைய சரித்திரத்தை வெளியிட்டிருக்கா. அந்த மாதிரி எல்லா மகனியர்களை பற்றியும் எல்லாம் இருக்குது. இந்த கிரந்தங்கள் எல்லாம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். முக்கியமாக இந்த பாகவத ரகசியம், ராமாயண ரகசியம், ராமாயண ரசம், சிவச்சரித்தம், இது எல்லாமே வந்து மக்களை சென்று அடையணும். அவங்களுக்கு எல்லா விதமான ஒரு சரியான முறையில் நாம் அவங்களுடைய லைஃபே வந்து ஒரு நார்மலைஸ் ஆகிடும், ஒரு சரியான பாதையில் போகும். அந்த மாதிரியான ஒரு இது அனுபவித்து அது என்னன்றதை நமக்கு ஓரளவுக்கு மேலே வந்து வார்த்தைகள்லேயே சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு படிக்கும்போதே அந்த ஒரு வாத்சல்யம் ஏற்படும். அதில் அதுதான் வந்து அதை பற்றி ரொம்ப முக்கியமான கருத்து.